ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பேட் டச் அப்படின்னா என்ன, அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், அதனால் என்னென்ன விளைவுகள் வருது, கடைசியில் பேரண்ட்ஸ்கிட்ட அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் முதல்ல பாருங்கள், உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு இந்த வீடியோவை காட்டுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன சொல்லணும்னா வந்து மை பாடி பிலாங்ஸ் டு மீ. இதுதான் வந்து என்னுடைய உடலானது என்னுடைய உரிமை, அது எனக்கு சம்மதம் இல்லாமல் யாரும் தொடக்கூடாதுங்கிறது தான் இதோட முதலோடைய அவேர்னஸ்ஸு. அண்டு சேஃப் டெஸ்ட்னா என்னது? ஸோ நம்ம ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு ஹக்கு, ஹேண்ட் ஷேக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொடுக்குற ஒரு ஹைஃபை, இதுதான் வந்து ஒரு சேஃபான ஒரு டச்சுன்னு சொல்லலாம். அண்டு அன்சேஃப் டச்சுன்னா என்ன? அன்சேஃப் டச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தவங்க, அதாவது நம்ம பேரண்ட்ஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் டீச்சரை தவிர நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இடத்துல ஒரு டச் பண்ணுறது வந்து அன்சேஃப் டச்சுன்னு சொல்லலாம். அண்டு ப்ரைவேட் பார்ட்ஸு, அதாவது குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், இந்த அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸு இது பற்றியெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸை கொடுங்க. மேலே செஸ்ட் அட்டன், கீழே தைஸ் பின்பற்றி நாட்டு, இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏரியாஸ் கவர்ட் பை ஸ்விம் சூட் ஆர் ப்ரைவேட் ஏரியாஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவேர்னஸாக சொல்லணும். அண்டு சேஃப் டச்சுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வந்து டாக்டர் செக்கப் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலியை வந்து ஒருத்தர் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆக்ட் பண்ணுறது, டீச்சருங்க வந்து சும்மா அதாவது கிள்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேஃபான டச். ஸோ இதனாலலாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அன்சேஃப் டச்னால் என்ன பண்ணால், அதாவது நம்மளுடைய ப்ரைவேட் ஏரியாவில் யாராவது நமக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து நம்ம குழந்தைகளை டச் பண்ணால் வந்து அது வந்து அன்டச் எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு யார் அடிக்கடி சொல்கிறாங்களோ, அது அவங்க மாதிரி அந்த மாதிரி ஆளுகள் வந்து நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அது வந்து அந்த அன்சேஃப் டச்சுக்கான ஒரு சரியான எக்ஸாம்பிள்னால், அந்த சில விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அன்சேஃப் டச். ஸோ அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளுக்கு பார்த்தாலே ஒன்று டக்குன்னு பயம் வரும், இல்லை இவங்க இது தொடராங்க, நமக்கு என்னென்ன புரியல, கன்ஃபியூஸ் ஆகுது, இல்லை இந்த விஷயத்தால் நமக்கு உடனே வருத்தம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ்னு சொல்லலாம். அண்டு உடனே குழந்தைங்களுக்கு சொல்லணும் நோ. எல்லாத்துக்குமே வந்து நமக்கு தெரியாதவங்க நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸை தொட்டால் உடனே வந்து அவங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்ட இருந்து தூரம் போக சொல்லுங்கள். அதாவது நம்ம பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை நம்ம தாத்தா பாட்டிங்களோ யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட முதல்ல போக சொல்லுங்கள். இவங்க மாதிரி ஆளுங்கிட்டேருந்து வந்து சேஃபாக இருக்கணும்னா முதல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக தெரியணும். யாருக்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல தெரிஞ்சு வைக்கணும். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸு, நம்மளை பார்த்துக்கிற ஒரு கன்சலர் யாரோ ஒருத்தங்க தான், அவங்க தான் வந்து நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை கேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் முதல்ல சொல்லணும். ஸோ நமக்கு யார் ட்ரஸ்ட், நம்ம நம்புற மாதிரி ஆளுங்க யாருன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு இவங்க மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட மட்டும் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புரிய வைக்க சொல்லுங்கள். அண்டு குட் சீக்ரெட்ஸ் விசஸ் பேட் சீக்ரெட்ஸ், அதாவது நல்ல சீக்ரெட்லேயே வந்து நல்ல சீக்ரெட், பேட் சீக்ரெட்னு இருக்குது. அதில் குட்டுங்கிறது ஒரு நம்மளுக்கு, அதாவது கிஃப்ட் தர மாதிரி, யாராவது கிஃப்ட் பண்ணால் சர்ப்ரைஸாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதுதான் வந்து குட் சீக்ரெட்டு. பேட் வந்து யார் இல்லாத போது நம்மளை தொடருது, நம்மளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸை எடுத்து வச்சுட்டு நம்மளை பயமுறுத்துறது, இது மாதிரியெல்லாம் வந்து பேட் சீக்ரெட்னு சொல்லலாம். அண்டு பேட் சீக்ரெட்டை வந்து நீங்கள் மறைச்சி வச்சுக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட நமக்கு நியாயம் கிடைக்குங்கிறத சொல்லிவிடுங்க. உங்களுடைய பாடி உங்களுக்கு சொந்தமானது. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ உங்கள் பாடி அடுத்தவங்க தொடராங்கன்னா அது உங்களுக்கு தப்பு இல்லை. பட் நீங்கள் அந்த இடத்துல வந்து நோ சொல்லிட்டு அந்த இடத்துல விலகிடுங்க. ஸோ வீட்டில் வந்து ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி சேஃபாக இருங்க. கிளாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் பெட்ரூமில் டோர்ஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி ப்ரைவேட்டாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் பிளேசஸ் வந்து எப்பயுமே ஃபேமிலி கூட இருக்குங்க, எப்பயுமே ஃபேமிலி கூடவே இருங்க. எப்பயுமே பிரேவாக இருங்க. குழந்தைங்க நீங்கள் பயந்துக்கிறத பார்த்தாவே அடுத்தவங்க வந்து உங்களை ஏமாற்றலாம், அவங்கள தகாத முறையில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் கடைசியாக சொல்கிறதுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. ஸோ நோ கோ டெல், இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து தாரக மந்திரம். யாராவது